எதுக்கு தலையை தூக்கிட்டு பேசாம படுத்து இருந்தானே எப்படி க்ரூம் பண்றான்னு பார்த்துக்குவோம். ஐயோ, எல்லா இடத்துக்கும் போய்கிட்டே இருக்கானே, முடியல. சரி, நல்லா தோட்டி விடுப்பா, குளிருது. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் ஜோயா. இந்த லேப்ஸ் ஆப்ஸை பார்த்தீங்கன்னா ஹேர் கட்காக கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக ஹேர் ஆயிடுச்சு. பட் வந்து நாட்ஸ் எதுவும் ஆகலை, அடிவயரில் மட்டும் கொஞ்சம் சிக்குகளாக இருந்தது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்து நம்ம ஹேர் கட் ஆரம்பிச்சாச்சு. ப்ராப்பராக ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லு அண்டு அடிப்பகுதி இது எல்லாத்தையும் வந்து டோட்டலாக நீட் பண்ண போகிறோம். பட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நர்வஸ்ங்க, பட்டுத்தே இருந்தாங்க, எந்திரிக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க விருதுநகரில் ஒரு இடம் என்கிட்ட க்ரூமிங்க்கு வந்திருந்தாங்க. அந்த டைம் என்கிட்ட சிக்கவே மாட்டேன்னு அந்தளவுக்கு ஆடினாங்க. இப்போ அப்படியே சமத்து பிள்ளை மாதிரி அப்படியே அப்படியே தலையை பம்புறாங்க பாருங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஏஜ் பொறுத்து மாறுங்க. ஒவ்வொரு டைமும் எல்லா நேரமும் டாக் வந்து அதே மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் நம்மக்கிட்ட இப்போ சாந்தமாக இருக்காங்க. அண்டு கழுத்துக்குள்ளேயும் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல வந்து சிக்குகள் வரந்துச்சு. இது வந்து நார்மல் தான். அந்த காது கடியில் அந்த ஃபேஸ் எல்லாமே நீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ எப்படி கேட்டாங்கன்னா, அவங்க வந்து நீட்டாக எல்லா இடமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஃபர் வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் 2 months வரைக்கும் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து 1/2 inch வச்சோம். ஸோ அந்த கால் அந்த அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து கொஞ்சம் கருப்பாக தெரியுது பாருங்கள். ஸோ அங்கெல்லாம் வந்து அழுக்கு ரொம்ப சேர்ந்துருச்சு. இது ஒன்றும் இல்லைங்க, இந்த உங்கள் டாக் வந்து தரையிலே ரொம்ப நேரம் படுக்கிறது, அப்படியே உருள்றது, இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். பட் இது ரெகுலர் வாஷ் பண்ணும்போது நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினாலே போயிடும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிசர்ஸ் பண்ணி ஃபேஸை நல்லா நீட் பண்ணியாச்சு. காலில் வந்து பின்னங்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபர் கம்மியாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன புண்ணு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து டாக் வந்து நக்கி அந்த இடம் மட்டும் கட்டி ஆயிடுச்சு. அதனால் அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருந்தது. மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நல்லா பேத் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், பேத் பண்ணும்போது கூட அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தாங்க சிலையாக. இது நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நமக்கே போர் அடிக்கும். என்னடா இந்த டாக் இங்கிட்ட அங்கிட்டு ஓடி ஆட மாட்டேங்குது, அப்படி ஆடினா நமக்கு வந்து ஒரு நல்ல ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே, இவன் என்ன ஒரே இடத்துல நிற்கிறான்னு சில நேரம் தோணும். பட் வந்து நல்லா குளிப்பாட்டி அவங்கள சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. எந்த பிரச்சனையும் கிடையாது, குளிப்பாட்டும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. க்ரூமிங் அப்போ மட்டும் படுத்துட்டாங்கன்னா எந்திரிக்கவே மாட்டாங்க. அதாவது ஹேர் கட் பண்ணும்போது படுத்துட்டாங்கன்னா எந்திரிக்கவே மாட்டாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனை. அது ஏன்னா அடிப்பகுதியில் இருக்க ஹேர்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்திரிச்சு நின்று தான் ஆகணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஃபைனலாக அவங்கள அழகாக க்ரூம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.